இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நாட்டின் விடுதலை போராட்ட வீரரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான ஆர் நல்லக்கண்ணு உடல்நலக்குறைவு காரணமாக தனது 101 வயதில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் காலமானார். அவருக்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இழப்பு என்பது தமிழ் மக்கள் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு பேரிழப்பாகும். ஒரு மனிதர் இப்படியெல்லாம் வாழ்ந்தார் என்று நாம் சொன்னால் அடுத்த தலைமுறை நம்பமா என்று தெரியாது. அப்படிப்பட்ட நேர்மையான தலைவர், எந்தவித ஏற்றத்தாழ்வும் பாகுபாடும் இல்லாத தலைவர், சுதந்திர போராட்ட வீரர், தலைமறைவு வாழ்க்கையை இந்த நாடு விடுதலைக்காக வாழ்ந்தவர். ஒரு முறை திருநெல்வேலியில நானும் தோழர் RNK அவர்களும் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பொழுது ஒரு தோற்றத்தை காண்பித்தார். இங்கெல்லாம் நாங்கள் தலைமறைவாக வாழ்ந்தோம், தூத்துக்குடியில் தலைமறைவாக இருந்தோம். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது பெரிய மீசை வைத்திருந்ததால் என்னுடைய மீசையை ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் தீயால் சுட்டார்கள் என்று. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை தமிழ்நாடு எழுந்திருக்கிறது. தோழர் RNK அவர்களுக்கு ஒன்றிய அரசு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஒன்றிய அரசுக்கு வைக்கும் வேண்டுகோள், உயரிய விருதான உயரிய மனிதர், இந்த தேசம் கண்டிராத மனிதர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வாழ்ந்தார் என்பதை அடுத்த தலைமுறை பார்க்கின்ற வகையில் அவருடைய வாழ்க்கையை பின்தொடர்கின்ற வகையில் அவருக்கான மணிமண்டபங்கள் எல்லோரும் முதலமைச்சர் செய்வார். அடுத்த தலைமுறை இவரை படிக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை மாண்புமிகு முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடக்குமுறை, ஒடுக்குமுறை எல்லாவற்றையும் கடந்து துளியும் தன்னலமில்லாத இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக அரும்பாட ஆற்றிய ஒரு ஆகப்பெரும் தலைமை. எங்களை போன்ற பிள்ளைகள் முன்னெடுத்த போராட்டங்களில் கூட இந்த தலைமுறை பிள்ளைகளோடும் போராட்டங்களில் பங்கேற்ற பெருந்தகை. எவராலும் குறை சொல்ல முடியாத ஒரு மனித புனிதர். அவர் இங்கு நம்மோடு இல்லை என்பதை நினைக்கும்போது மிகுந்த மன வலியாக இருக்கு. பல நினைவுகள், அவரோடு நாங்கள் நெருங்கி பழகிய காலங்கள், ஒரு 100 ஆண்டு கால வரலாறு இருக்கு. ஒரு தலைவன் இப்படி இருக்கணும், எளிமையாக, நேர்மையாக, தூய்மையாக ஒரு தலைவன் இப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சான்று. அவரை இழந்திருக்கோன்னு நினைக்கும் போது ரொம்ப மன வேதனையாக இருக்கு. ஐயா நல்லக்கண்ணு அவர்களை இழந்திருக்கிற குடும்பத்தார், அவரை அன்பு கொண்டு நேசித்த தமிழ் சமூகம், அவர் சார்ந்திருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். மகத்தான தலைவனுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். அரசு மரியாதை கேட்டு கொடுக்கறதில்ல, அவருக்கு கொடுக்கணும். தன் உடலை கூட கொடையாக கொடுத்துருக்கிறார் அந்த மருத்துவமனைக்கு. செய்வாங்கன்னு நினைக்கிறேன்.
கொடுக்கணும். நாட்டு விடுதலைக்காக போராடியவர் கொடுக்கணும். அவங்க செய்வாங்களான்னு தெரியல. என்ன உங்களுக்கு தெரியும், எங்கள் பாட்டை நாட்டு விடுதலைக்கு செக்கிழுத்தவனுக்கே கொடுக்கல. விடுதலை பாவனன் பாரதி நம்ம பாட்டேன், அவனுக்கே கொடுக்கல. அதனால அந்த விருது மேலே எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு மதிப்பு இருக்கிறது இல்லை. உங்களுக்கு புரியுது. விளையாட்டு வீரர் சச்சின் டெண்டுல்கர் கொடுத்த விருதை விடுதலை போராட்ட வீரர்களுக்கு கொடுக்கல அப்படின்னு நினைக்கும்போது அந்த விருது மேலே நமக்கு மதிப்பு இல்லை. அது பேசி பயனில்லை.